ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வாணலியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே கடுகு சேர்த்துக்கலாங்க, சீரகம் சேர்த்துக்கலாம், வெந்தயம் சேர்த்துக்கலாம், ஒரு 10 பல்லளவு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 10 பல்லளவு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ நல்லா 5 நிமிஷம் வதக்கியாச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் தேவையான அளவு கூட்டி குறைச்சிக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. மசாலா நல்லா வெந்துடும். இப்போ மசாலா நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 2 பீஸ் தேங்காவை மிக்சியில் அடித்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்தாச்சு. அது கூட தேவையான அளவு கல்லுப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுன்னா சுவையான புளிக்குழம்பு தயாராகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.